எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம புளியோதரையும் அதுக்கு டேஸ்டியான மல்லி துவையலும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, புளியோதரைக்கு நம்ம மசாலா வறுத்துடலாங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லெண்ணெய் சூடாகிட்டு இதில் ஒரு கட்டி காயத்தை போட்டு நல்லா வறுத்துடலாம். 2 பக்கம் மாற்றி போட்டுங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ ஒரு 10 வத்தல் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதாவது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னா நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அப்படி தான் அரைக்கைக்கு நல்லாயிருக்கும். நான் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ மல்லி போட்டிருக்கேன். அது ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி போட்டிருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. அதையும் அதோட தனியாக எடுத்துடலாம். இப்போது கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ வத்தல் மல்லி எல்லாமே நம்ம வறுத்து தனித்தனியாக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி பொடி பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம புளியோதரையில் போடணும். இதை பாருங்கள், எல்லாம் தனியாக நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம், பொடி பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 வத்தல் போட்டுக்கலாம். நல்லா வறுத்துருங்க. மல்லி 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துடலாங்க. நல்லா வறுத்து விட்டுருங்க. 2 சில்லு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதோட போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. 5 பல் பூண்டு, அதையும் இதை போட்டுடலாம். கடைசியை போட்டு அதையும் நல்லா வறுத்துடலாங்க. வாசம் போகிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாங்க. இப்போ மல்லி துவையலுக்கு நம்ம மசாலா வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து அரைச்சி வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் புளியோதரை டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் 2 வத்தலை கிள்ளி அதோட சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் நிலக்கடலைப்பருப்பு சேர்த்தாலும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 புளியளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவையும் இதோடு ஆட் பண்ணிடலாங்க. மறுத்து வச்ச மசாலா அவ்வளோத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சமாக தான் அரைச்சேன், அதனால் அவ்வளோத்தையுமே கலக்கி விட்டுறலாம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு எண்ணெயில் மேலே வர ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சாப்பாடு காணாட நம்ம விர வச்சுல போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பாடு ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கேங்க. அது இந்த பாருங்கள், 2 பேருக்கு காண்ற அளவுக்கு வடித்து ஆற வச்சுருக்கேன். அதோட நம்ம இப்போ கிண்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய போட்டு அவ்வளோ போட்டு இது பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம கிண்டிடலாம். அந்த பாருங்கள், நான் 2 பேருக்கு தேவையான அளவு கிண்டி வச்சுருக்கேன். மல்லி துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க, புளியோதரை மல்லி துவையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.